ஒரு நாள் தெனாலிராமன் அரண்மனை தோட்டத்து கத்திரிக்காவை பார்த்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு அன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம அதை பறிச்சுட்டு வந்து அவங்க மனைவி கிட்ட குடுக்கறாரு. அவங்க மனைவியும் சமைச்சு முடிச்சதும் சாப்பிடறதுக்காக கூப்பிடுறாங்க. அப்போ தெனாலிராமன் திண்ணையில படுத்துட்டு இருந்த அவரோட மகன் மேல தண்ணி தெளிச்சு, எந்திரிப்பா, வெளிய மழை பெய்யுது, உள்ள வந்து சாப்பிட்டுட்டு படு அப்படின்னு சொல்றாரு. அந்த பையனும் சாப்பிட்டு படுத்துக்கிறான். அடுத்த நாள் அரண்மனையில இவர் கத்திரிக்காய் பறிச்ச விஷயம் தெரிஞ்சு அரசர், நீதான் கத்திரிக்காய் பறிச்சியான்னு கேக்குறாரு. ஆனா தெனாலிராமன் இல்லவே இல்லன்னு சாதிக்கிறாரு. அதனால அரசர் குழந்தைங்க பொய் சொல்லாதுன்னு அவரோட மகனை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. நேத்து உங்க வீட்டுல என்ன சாப்பாடுன்னு கேட்டதுக்கு அந்த பையன் கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்றான். இத கேட்டு அரசர் ரொம்ப கோவப்படுறாரு. ஆனா தெனாலிராமன் அவன் கனவு ஏதாச்சும் கண்டிருப்பான், நீங்க நல்லா விசாரிச்சு பாருங்கன்னு சொல்றாரு. திரும்பவும் அரசர் நேத்து நைட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அந்த பையன், நேத்து மழை வந்துச்சா, நான் உள்ள வந்து சாப்பிட்டு படுத்துட்டேன் அப்படின்னு சொல்றான். நைட்டு மழையே வரலையே, ஒருவேளை இந்த பையன் கனவு தான் கண்டிருப்பான் போல இருக்கு அப்படின்னு அரசரும் விட்டுறாரு.